Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம layered garlic paratha எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிடலாம். 1 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு, ரவை 6 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணி கிராஜுவலாக ஆட் பண்ணி பிசையலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலி 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நம்ம பிசைகிற மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ சாஃப்டாக இருக்கணும். இப்போ டோட்டலி 3/4 கப் ஆஃப் வாட்டர், 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை பிசைஞ்சிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற விடலாம். இந்த மாவு ஊற தான் நம்மளுக்கு பராத்தா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம கார்லிக் பட்டர் செய்ய போகிறோம். அதுக்கு 4 பூண்டு பொடிசாக நறுக்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், வெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, சால்ட். இதை மிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா பட்டர் ஹார்டாக இருக்குது. ஸோ பட்டர் சாஃப்ட் ஆன அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடுறேன். ஸோ இப்போ பட்டர் சாஃப்ட் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ நம்ம கார்லிக் பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா மாவு எடுத்து திரும்பவும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு பராத்தாஸ்க்கு தேவையான சைஸில் பால்ஸ் உருட்டிக்கலாம். நல்ல பெரிய பாலாக எடுத்திருக்கேன். ஸோ 4 பால்ஸ் வந்திருக்கு. நல்ல பெரிய பால்ஸ் 4 வந்திருக்கு. சின்ன பால் 1. இது ஒரு 15 நிமிஷம் ஊறின அப்புறம் எடுத்து திரட்டிடலாம். இப்போ நான் 2 ஷேப்ஸ் காட்ட போகிறேன். ஒன்று சர்க்குலர் ஷேப்பு, ஒன்று ஓவல் ஷேப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப் பார்க்கலாம். எப்படி லேயர்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுவேன். நல்லா நீளமாக ஒரு சைடு மட்டும் திரட்டி எடுத்துருக்கோம். இப்போ இதில் இந்த ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணுறோம். கார்லிக் ஸ்ப்ரெட் ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறம் மாவு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடலாம். ஒரு பின்வில் ஷேப்பில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்குறோம். மாவு சர்க்குலர் ஷேப்பில் உருட்ட போகிறேன். உருட்டிட்டு அதுக்கு மேலே கார்லிக் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அப்போ தான் அந்த லேயர்ஸ் ஒட்டாமல் வரும். சென்டர்லேருந்து கத்தியில் கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண இடத்துலேருந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கோன் ஷேப்பில் வரும். இப்போது அதை நான் காட்டுற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம், ஊறட்டும். ஊறின அப்புறமா நம்ம திரட்டி பராத்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை திரட்டலாம். மாவு தூவி திரட்டுங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும்.
பராத்தாக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸில் திரட்டுங்க. நல்ல ஒரு சர்க்குலர் ஷேப் திரட்டியாச்சு. இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு இந்த பராத்தாவை அதில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஃப்ளிப் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இன்னும் எண்ணெய் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கிட்ஸுக்கு வெறுமனே கொடுத்துடலாம், சாப்பிட நல்லாயிருக்கும். உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால டேஸ்டியாக. அண்ட் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பிக்கிள் ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், இல்லை சால்னா வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கார்லிக் பராத்தாஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு லேயர்ஸ் காட்டுறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ள அந்த கார்லிக் கூட நல்லா குக் ஆயிருக்கு பாருங்கள். லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வருது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.